ஹலோ ஹாய், என் பேர் தான் போத்தீஸ் ராம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட போகிறேன். அது ராக்கெட் ராக். இந்த கேம் வந்து நல்ல கேம். அப்படியே ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம், ஆனால் இந்த மாதிரி தான் எடிஷன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மோசமாக இருக்காது அவ்வளோவா. கொஞ்சம் உங்களுக்கு விளையாட பிடிக்கும். ஃப்ரீ ஃபயர் தான். அப்புறம் இங்கே ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மரக்கட்டெல்லாம் செய்தான். ஆனால் அது நம்ம வீடை உடைக்கணும். ஐயோ ஐயோ, இங்கே கேம் லோட் ஆகிட்டே இருக்கு. நம்ம இல்லை. சரி, இப்போ நம்ம குள்ள போகலாம். சரி, இதெல்லாம் வந்தால் எதுவுமே வாங்காதீங்க. பெரியவங்கள்ட்ட காசு இருந்தால் மட்டும் வாங்குங்க ப்ளீஸ். இது பெரியவங்க மட்டும்தான் வாங்கவே கூடாது. இப்போ இது எப்படி பென்சிலாக வாங்கணுன்னா, இங்கே ஒரு மேலே ப்ளூ கலரில் ஒன்று இருக்கா மேலே. இப்போ நான் ஒன்று அமுக்குனேனே, அதை பார்த்தீங்களா? அதை அமுக்கணும். இருங்க. ஃபேஸ் மாஸ்க் வருது. இங்கே பாருங்க, ஃபேஸ் மாஸ்க் வருது. இருங்க, ஃபேஸ் மாஸ்க் ஒழுங்காக வைக்கல. இங்கே தான் புல்லட்டை போடணும். ஐயோ ஐயோ, இங்கே வைக்கிறேன். இப்போ ஃபேஸ் தெரியும், பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஹாய், நான் தான் உங்கள் போத்தீஸ். என் மூஞ்சியை பார்க்க கேவல பார்த்துக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கவே கூடாது. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இது நான் ஃபோனில் தான் விளையாடுறேன், அதனால தான் என் ஃபேஸ் ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குது. சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடே சீக்கிரமாக வாங்கடா. எப்போ தான் வருவீங்களோ? ஐயோ, கடுப்பிச்சுறீங்க. அப்படியே நாசமாக போனவங்களா? வாங்கடா வாங்கடா. இப்போ பாரு, ஆள் கட்டிச்சு தூக்குறேன். ஒரு 1 hour தான் விளையாடுவேன். எங்கள் அப்பா அவ்வளோதான் டைம் தருவார். 1 hourல எப்படியாச்சும் தாங்கிடுவேன். ஆனால் நான் எல்லாம் கண்டுக்க கூட மாட்டேன். 1 hour 30 minutes 2 hours விளையாடுவேன். ஒரு நாளில் நான் 4 hours விளையாண்டேன். என்னோட விளையாண்டு தான் என் கண்ணு போச்சு. இங்கே பாருங்க. ஆஹா, ஐயோ, டே ஏண்டா இந்த குளவரி உள்ளே விடுங்கடா நாயங்களா. என்னடா வந்து பிறந்திருக்காங்க பாரு நம்மளுக்குன்னு. அடே என்னடா ஒரு வீடு காணோம். இங்கே இருக்குடா, ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. இந்த வீட்டில் எவ்வளோ கூடாது. அப்பா எவனும் இல்லை. கண்ணு இந்த இதை எதுக்கும் உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஹெல்ப் தரும்.
என் கை மறைக்குதா? சாரி அதுக்கு. ஃபேஸ் கிராப் ஒழுங்காக வரல, என்னால் அதை பண்ண முடியாது. எனக்கு எடிட் பண்ண தெரியாது. இது இதுக்காக நான் பொறுமையாக இருக்கணும். ஃப்ரெண்டெல்லாம் நல்லா மதிக்க கூட மாட்டேன். எப்படி சுட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஐயோ தேவையில்லாமல் புல்லட் வேஸ்ட். இந்த மாதிரி ஒரே புல்லட்டில் தான் கன் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கன்லாம் தூக்கி போட்டுருங்க. ஆமாம், ஸ்னைப்பர் அப்பா, ஸ்னைப்பர் தலை கிடச்சிட்டாரு. அந்த போட முடியலையே. கேமை பற்றி தெரியும், தெரியாதுன்னு நினச்சிருங்க. நான் நேரம் 100வது மேட்சா? சாரி 75. அவ்வளோலாம் இருக்க மாட்டேன். அதில் வர்றதா ஒல்லிதான். சாரி, இந்த மாதிரி சத்தம் வர்றதுக்கு எங்கள் அப்பா தான். இது எங்கள் அப்பா ஃபோன் தான். சாரி. நீங்கள் சும்மா ராமன் கூப்பிட்டாலே போதும். நம்ம போத்தீசன் கூப்பிட்டாலே பிடிக்காது. ஐயோ இது வேற சும்மா கை வந்து மறைச்சிருக்கு. மறைவான இடத்துல இருக்கணும். சுத்தம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாரோ சுடுறான். வெளியில் போகாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. பாம் சும்மா இந்த வீட்டை உடச்சி இதை எடுக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்காச்சும் வச்சுக்கோங்க. பாம் எப்படி க்ளீன் பண்ணிச்சு வீட்டை பார்த்தீங்களா? ஒரே ஒரு பாம்பு அத்தனை இடத்த க்ளீன் பண்ணிச்சு. பாம் தேவைப்படும். அப்புறம் அந்த இருக்குல்ல அதுவும் தேவைப்படும். அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பாம்பு தசை திரும்பிடுச்சு. பாம்பை பாருங்க எப்படி போகுது. இந்த மாதிரி மட்டும் போட ட்ரை பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, பக்கத்துலேயே விழுகும். நான் இந்த மாதிரியே போட மாட்டேன். நல்லா ஒரு நாள் நான் இந்த மாதிரி பக்கத்தில் விழுந்து ஸ்கூல் பார்த்தா பின்னாடி விழுந்துருக்கு. ஆனால் செம்ம கூத்தாச்சு. அங்கே பாருங்க,
தேவையில்லாமல் எடுத்துக்கலாம் போகுது. இந்த இது இருக்குன்னா ஷாக் கொடுக்கும். நான் உங்களை வச்சு ஒரு ட்ரை காட்டுவா இல்லை வேணா எனக்கு பேர் இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே போகிறீங்களா, அப்படியே ஒரு அவ்வளோதான். எப்படி மறந்துட்டேன்டா, இன்விசிபிள். இந்த வருஷத்தில் இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோ சீக்கிரமாக போகுது. இதெல்லாம் ரேராக தான் வரும். எனக்கு எது இந்த மாதத்தில் லக்கில் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு கிடச்சிட்டே இருக்கு. இங்கேருந்து ஒரு இதை விடலாம். இங்கே பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் ஸ்லோ கனெக்ஷன் வருது. ஒய்ஃபை கீஃபை ஆஃப் பண்ணலையா? இல்லை நல்லா தான் கிடைக்குது. அவனுங்களால் வேற தெரியாது. நான் இன்விசிபிளில் இருக்கேன்னா அதனால தெரியாது. நம்மளால் இந்த மேலே ஏற முடியாது. ட்ரை பண்ணால் நீங்கள் ஒரேடியாக சொர்க்கத்துக்கு போக வேண்டியது. ஆமாம், இங்கே பாருங்க, ஒரே பிளாஸ்ட்டு. இது என்ன சும்மா சும்மா வந்துருக்கு. இதெல்லாம் யாருமே வர முடியாத இடம். எட்டாலே இருக்காங்களா? இது யாரா? ஐயோ, சீக்கிரம் போட்டு எனக்கு ஃபுல் லைஃப் இருக்கு. நான் பாருங்கள், நான் இப்படி போகிறேன்ல, இப்போ கீழே குதிக்கிறதுக்குள்ளே போயிடும். அவ்வளோ லேட்டு. என்னது போலையே? என்ன இது? அப்படி இருக்கு. ஐயோ, அங்கே பாவீங்களாடி, ஏமாத்திட்டீங்களே. அங்கே இருக்கு, அங்கே தான் இருந்துச்சு. இந்த இருக்கு. டே, என்னடா ஏமாத்துது? ஐயோ, தேவையில்லாமல் புல்லட் வயசு. ஐயோ, கண்டுபிடிச்சிருப்பாங்க. சீக்கிரமாக விட்றாடி.
என்ன சொல்லுவாங்க, சும்மா சுடுறாங்க. இப்போ அங்கே வரவங்க தேடி பிடிச்சி பாருங்க எப்படி வருவானுங்கன்னு. 4 லைவு இல்லை, நான் ஒரு ஆளாக சீக்கிரமாக தான் வரும். நாங்கள் பண்ணுவோம் போதே போயிட்டேன். ஒரு ஜெட் பேக் இருக்கும், அதுவும் கிடைக்கல. வேற என்ன அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவானுங்க, ஆளுக்கு என்னமா ஈஸியாக எடுத்துகிட்டு போவானுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது இருக்கும்ல, இதை வந்து இப்படி கொடுங்க. கொடுத்தா ஸ்பைனர் ஸ்கோப் சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று வரும், சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று வரும். ஸ்பின்னர் ஸ்கோப் வந்து இப்போ ஃபுல்லாக வச்சு பாருங்கள், அவ்வளோ ஸ்பீடாக நகரும். சுத்தமாக நகர்த்த முடியாது, இந்த மரத்தை கூட குறி வைக்க முடியாது. மீடியம்னா இதுதான் மீடியம். அப்புறம் இதை மட்டும் தந்துடாதீங்க ப்ளீஸ். இதை தந்து பாருங்கள். இப்படி கீழே இருக்குன்னா மேலே போகும், மேலே இருக்குன்னா கீழே போகும். வைக்க முடியல, சரி வைக்க முடியலன்னா ஆஹா, என்னடா ஆளுக்கு போட்டுகிட்டே இருக்கானுங்க. சீக்கிரம் தான் வந்துட்டோன்னே 3 லைவா? ஐயோ, அதை எடுக்க மறந்துட்டேங்க. லெவலு இப்படி பண்ணேன், இல்லைன்னா எடுத்துருக்க முடியாது. சீக்கிரம் தான் வாங்க. சரி போவோம். வரல அவள்கிட்ட இனிமேல் வராது போல. ஃபேஸ் மாஸ்க்கு இது வரைக்கும் இருக்காது, போடுறாங்க. இங்கே பாருங்க, பார்த்துருப்பாங்க. இல்லை பார்க்கல. கண்ணு
தெரியல இங்கே வரணும் காதை கேட்க மாட்டேங்குது. ஒருத்தவங்க குறைக்கிறான், ஒருத்தவங்க குறைக்கிறான், ஒருத்தவங்க ஏற்றுறான், ஒருத்தவங்க குறைக்கிறான். ஏன்னா உங்களுக்கு புரியாது என்ன சொல்கிறேன்னு. ஒருத்தர் ராக்கெட்டை பில் பண்ணுறான், இன்னொருத்தர் ராக்கெட் உடைக்கிறான். நான் போகணுமா வேணாமா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் லைவ் போடல, லைவ் போட தெரியாது. நானே இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன், அதனால தான் நான் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இந்த வீடியோ இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். எப்போ வந்து சேரும்னு தெரியாது. எப்போ வந்து சேர்னாலும் எனக்கு சந்தோஷம். இப்போ எதுக்கு எனக்கு இதாக இருட்டாகவே இருக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆஹா விட்றா, அது ஒன்றா கிடைக்கணும்டா. இப்படி மறக்கும். ஏய் பார்த்துட்டேன், பார்க்கல. ஐயோ என்னாச்சு நல்ல வேலை பதறிட்டேங்க. கொஞ்சம் பார்த்துருவோம். வந்து எப்போவுமே கேம் தான் போடுவேன், சில நேரத்தில் கொஞ்சம் காமெடி போடுவேன். அப்படின்னு சொல்லவே மாட்டேன். இது வந்து சாம்சங் டேப் ஓல்டு வெர்ஷன், அதனால தான் கொஞ்சம் வீடியோ ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஆமாம், எனக்கு எங்கள் வீட்டில் கேமராவில் எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு ஃபோனில் தான் நான் எல்லாமே. அதுக்கு நான் ஒன்றும் எங்கள் அப்பா அட்வொகேட்டு, பிசிலலாம் விளையாடுவேன்னு சொல்லாதீங்க. எங்கள் அப்பாவுக்கு கம்மி சம்பளம் தான். ஆஹா விழுகுறாங்க கீழே. ஐயோ புல்லட் வேறு இல்லையா? எங்கே வச்சோன்னு எனக்கு தெரியும். விளாடே வட. ஏம்மா நல்ல வேலை. ஸ்னைப்பரை கீழே போடு. தேவன் கிராஸ் பண்ணல அவன் செட்டான். 3 அலைவுன்னு தான் போடுறானுங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணளவோ. ஸ்னீக்கரு இருக்கு, சொல்லப்படாதீங்க, வராது. இல்லை எனக்கு இந்த மேட்ச்சில் ஒரு லைஃப் கூட சொல்லலை, எவன் கூட சொல்ல. ஆனால் நான் தான் ஒரு இடத்துல இந்த கேமில் கில் எடுக்கிறது செம கஷ்டம். இல்லை 100 பேர் அப்படின்னா வருவாங்கன்னு நினச்சிடாதீங்க. இல்லை வர்றதே மேக்ஸிமம் ஒரு 20, 22 அந்த மாதிரி தான் வருவானுங்க. ரொம்ப ஆசைப்படுறாதீங்க. என்னங்க கடுப்பேற்றுது இருக்கான் அவன். என்னங்க அவன் இப்படி போயிட்டு இருக்கான். 3 அலைவுன்னு வருது. எங்கே போகுது? சரி நம்மளும் போய் பார்ப்போம். நானாச்சும் சுட்டான், எனக்கு ஃபுல் லைஃப் இருக்குது, அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் நான் அவனுக்கு சும்மா விட மாட்டேன். யாரையும் நீ விட்டு தனியாக போடு. இந்த பேசலாம் முடியாது, அந்த ஃப்ரீ ஃபயரில் பேசுகிற மாதிரி தான். எங்கள் அப்பா ஃப்ரீ ஃபயரை விளையாடக்கூடாது, என்னை ஒரு நாள் அடி பின்னி எடுத்துட்டார். அதுலேருந்து நான் ஃப்ரீ ஃபயரும் விளையாடுறது. ஆஹா பார்த்துட்டோம்.
பார்த்துட்டான். எடுத்துக்கோ, லைஃப் வச்சுக்கோ. எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு பண்ணி முடிச்சா கூட பரவாயில்ல, சால்ட்டாக போட்டு முடிச்சிருக்கேன். எங்கே கிடைக்குது? கரெக்டாக இங்கே போடுறான். என்னங்க இது? என்ன இங்கே பாருங்க, அவன் போட்டது சுத்தமாக காலி. கரெக்டாக போட்டாங்க. அப்படியே எப்படி போட்டான்னு கூட தெரில. அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா? என்னைய தேடி அலைஞ்சிருக்கானா? வந்துச்சுன்னா நான் செத்தேன். இருங்க, சைடு எலியா போகும். வருவானான்னு கூட தெரில. இப்போ ராக்கெட் இல்லைன்னா எவனாச்சும் நேரம் போயாச்சு இது பண்ணியிருப்பாங்க. மொட்டையை சொல்கிற மாதிரிங்க. எவனாச்சும் புல்லட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துருக்கான். ஆனால் இங்கே ஒன்று கூட கிடைக்க முடியுது. என்னங்க இது? இந்த இதாகவே கிடச்சிருக்கு. இருக்கா யார் இருக்கான்? போட்டதுன்னு நினைக்கிறேன். கிழிஞ்சது. எங்கடா இருக்கீங்க? 2 லைவ் நானும் அந்த நாயம் விளாட்றான் பாருங்க. நல்லா அங்கே பாருங்க, ஆள் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? பாருங்க 70. அங்கே ஒருத்தன் ஓடி போனான். அவன் தான் நினைக்கிறேன். வயசாயிடுச்சு. ஆமாம், தாத்தாவால் முடியல. அடிக்கிறான். அவனுக்கு போய் இப்போ நான் அவனை அடிக்கிறேன்னா அந்த இதுக்குள்ளே போனால் நம்ம வந்து வேறு சைடுக்கு போயிடுவோம். இப்போ நான் அவன் அந்த சைடு கரெக்டாக நிற்கிறேன்னா, இப்போ நான் அவனை அடிக்கிறேன்னா கரெக்டாக அவனுக்கு போய் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாம். எப்படி இருக்கும்? சுடமில்ல. என்னங்க இவன் டெத் ஆகணுமே. நானே போய் முள்ளமாய் மாட்டிட்டு செத்துருவா. அட போங்க, என்னாலலாம் இந்த மாதிரிலாம் பொறுக்க முடியாது. சாவடிச்சுட்டு இருக்கான். இங்கே பிறந்திருக்கான் பாருங்க. எங்கே ஓடினான்னு கூட தெரில. எங்கடா இருக்க? 2 லைவுன்னு காட்டுறேன். இது எங்கள் அம்மா பேசுகிறது. யாரும் நம்பிடாதீங்க. எங்கள் அம்மாவே சும்மாவே பேசுவாங்க.
இங்கே பார்த்தீங்களா எந்த சைடு கொண்டு வந்துருக்கு. நான் எங்கே இருக்கேன், இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துச்சு. இந்த வரமாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரில. இது கொஞ்சம் கீழே கொண்டு வந்துப்பா. இது இருக்குல்ல, ஐயோ ஃபேஸ் மாஸ்க் போயிடுச்சா? வந்துடுச்சு. தெரியாமல் கட் பண்ணிட்டேங்க, சாரி. டே நாயே எங்கடா இருக்க? டே நாயே, ஐயோ சுட்டு மாட்டிக்கிட்டேன், நானே மாட்டிக்கிட்டேன். பக்கத்து வருஷமாக எங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். அங்கே சுடுது. என்ன புதிஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்பா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூடியூப் தான்ப்பா பண்ணியிருக்கேன். 31 minutes 49 secondsப்பா. இன்னொரு half an hour கொடுத்துரு, ஓகேவா? ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி யூடியூப் சேனல் போட்டிருக்கேன்ப்பா. இன்னைக்கு பண்ணாதான்ப்பா நாளைக்கு கரெக்டாக போகும். என்னங்க இது இப்படி வந்துட்டே இருக்குது, கடுப்பா. இதுக்கு நம்ம ஓடலாமா? ஓடி இருக்கும்போது அவன் டெத் ஆகுறான், அவனை சாவடிச்சிட்டு. ஐயோ தெரியாமல் போச்சு. மிஸ்டேக் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், தொடர்ந்து எத்தனை வாட்டி தான் பண்ணுவேன். கிச்சிக் 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 கிச்சிக். அப்போ க்ரீன் அங்கே இருக்குங்க, எங்கே இது ரெட்டு இங்கே இருக்குது. நான் எங்கிட்ட போகிறேன், அப்படியே அங்கேயே போ. போங்க, அந்த வழியிலே போயிடலாம். போவீங்களா இந்த சைடு? என்னங்க இவன், நான் ஒரே ஒரு கில் தான் எடுத்திருக்கேன். அவன் கில் எடுக்க விட்றானா? நாசமாக போனவன் நல்லாவே இருக்க மாட்டேடா. நீ கில் எடுக்க விடுறியா? எங்கடா இருக்க? நீ இருக்கியா இல்லையாடா? இந்த இருக்கு. நான் ஃபேஸை பார்க்கவே இல்லை. நான் பார்க்கவே இல்லைடா, நான் வேற யூடியூப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்,
இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு புல்லட் இல்லை உனக்கு கொண்டா வச்சு அங்கே பாருங்க, இதே காலி பண்ணிட்டான். டேய் நாசமாக போன நீ நல்லா இருப்பியாடா நீ? யூடியூப் சேனல் இப்போ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. பண்ணி என்ன பண்ண போற? அதில் என்ன வரும் யூடியூப் சேனலில்? இந்த மாதிரி காமெடி இல்லாமா? நம்ம பண்ணுறது அதான் நம்ம பண்ணி என்ன இப்போ அது என்ன டாபிக் வரும்? ப்ரோக்ராமா? ப்ரோக்ராம் கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்லுவேன்? ம் ஆஹா, நான் கேமிங் தான் பண்ணுவேன். அடைச்சி உங்களெல்லாம் போய் ஒரு இதை வச்சுக்கிட்டோம். ஏன் தப்புடா, நானே என் சேர்ப்பால் வச்சுக்கணும். இல்லை நோமு இல்லை நோமு என்ன தெரியல தான் மீன் இல்லாமல் இருக்கு. இங்கே எல்லாமே இந்த சைடு இருந்தால் நான் எப்படிதான் போவேன்? அடே அண்டா படுவாவிகளா அம்மா, எங்கடா இருக்க படுவாவி? ரன்னா இப்போ பாருங்க, இப்போ மாட்டிப்பா, கண்டிப்பாக மாட்டிப்பான். இதில் தான் விழுந்திருக்கானா? எங்கே அவன் பண்ணதே நாசமாக போயிடுச்சு. போகட்டும், இப்போ தான் வேணான்னு சொன்னேன். கொஞ்சம் அப்பா இன்னும் ஒரு சாராக இருக்க வேண்டியது இருக்குது. 208 வச்சுட்டு என்னடான 2 நான் தானே போட்டேன். இங்கே போட்டிருக்கான் பாருங்க. ஐயோ, இந்த கை வேறு என் பேச மறக்குது. இங்கே வேறு லைட் இல்லை. லைட் இருக்கு, ரொம்ப இல்லை. பார்த்து போடணும். கொஞ்சம் பெருசாக கட்டுவோம். ஏன் வர மாட்டேங்குது? ஐயோ வரா 70 கட்டணும்டா. என்ன பத்தி பண்ற? யூடியூப் தானே? நான் யூடியூப் சேனல் பண்ணுறேன்ப்பா. சரி, இதை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அனுப்பி விட்ருவேன். யாருக்கு? யூடியூப்பில். சரி,
அதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் வர சாட்டர்டே இன்னைக்கு போட்டால் கரெக்டாக இல்லை நாளைக்கு அப்புறம் போய் சேர்ந்துடும். நாளைக்கு காலையில் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ இல்லை காமெடி மாதிரி தான் தெரியுது. ஏதாவது சாதனை பண்ண அப்புறம் தான் உன் மேலே நம்பிக்கை வரும். சாதனையே பண்ணாமல் எப்படி காமெடி தான் பார்க்கணும். ஒரு நாள் ஜூனியர் என்ன ஒயிட் கார்டு ஜூனியர்ல ஏதாவது சாதிக்க ஒன்றுமே ஆகல, காசு தான் போச்சு. ஏமாத்து பண்ணிட்டேங்கப்பா. ஏமாறக்கூடாதுல்ல, அதான் மேட்ரு. அம்மா போய் சட்டத்தை போடு, நீ அட்வொகேட் தானே. நாம அவேர்னஸாக இருக்கணும், எப்பவுமே விழிப்பாக இருக்கணும், நம்மளை ஏமாத்தாம. இருப்பாங்க இருப்பாங்க. 20ஆம் தேதி எனக்கு இந்த இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாத்திட்டேங்க. வேர்லேடி பேச்சு நான் பில்டு பண்ணி போயிட்டே இருப்பேன். ஒன்னாங்களா பில்டு பண்ணி இந்த யூடியூப் சேனல் பற்றி தான் பேர் அது வச்சு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறீங்க. போத்தீஸ் த கிங்கு. நான் எப்போ நல்லா இருக்கீங்க கிங் மாதிரி நடந்துக்கணும், அப்புறம் பால் டப்பா மாதிரி நடக்கக்கூடாது, அதான் பிரச்சனை. அப்புறம் கிங் மாதிரி நடந்துக்கணும், பால் டப்பா மாதிரி நடக்கக்கூடாது. ஓகே கிங் மாதிரி நடந்துக்கணும்னா எப்படி சொல்கிற? கிங்னா ஒரு மெச்சூரிட்டியா பெரிய பை மாதிரி. அப்பா இல்லை நான் கேமிங் தான்ப்பா பண்ணுறேன். அது நீ போத்தி கிங்னு வச்சாலே கிங் மாதிரி நடந்துக்கணும். கிங்னா அரசன். அப்பனா எனக்கு வேணாம், நீ கலாய்க்கிற, ரொம்ப கலாய்க்கிற. வாடா நீ ரொம்ப கலாய்க்கிற. இப்போ இருப்பா ஒருத்தனை காணோம், நான் பில்டு பண்ணி போயிட்டே இருக்கேன். பை. நீ ஆரம்பி. எதை அப்பா அல்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸு 1 லட்சம் 1 லட்சம் வியூவர்ஸ் பார்த்தா 2 லட்ச ரூபா ஃப்ரீயாக கிடைக்கும். அம்மா கம்ப்யூட்ரு நான் பில்டு பண்ணி போயிட்டே இருப்பேன். இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ திடீர்னு சுற்ற போனேன். ஐயோ நல்லா வேலை சுட்டுட்டே இருக்கேன். இதை வச்சுக்கோ. எனக்கு தோசை. எனக்கு நபட்டி. The rocket built itself. No need
to hit it. முடிக்கிட்டே இல்லை நீ என்கிட்ட வருவான் இருக்கான் இருக்கான் படுக்க வேணாம் அவன் இருக்குங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சீக்கிரம்டா அவன் வந்துருக்குறான்டா ஓகே எடுத்து 49 இருக்கும் பாருங்க அட பாவி இங்க போட்டாங்க ஒரே போறா அட பாவி ஐயோ ஐயோ அங்கே இருக்காங்க Rocket has been destroyed. இங்கே பாருங்க இருக்காங்க அவன் 87th பேர் ஐயோ அவன் மட்டும் பேரக்கூடாது போனால் நான் செத்தேன் அசால்ட்டாக விட்டுருக்கேன் 100 பேர்ஸா ஆமா என்ன ஒரு பில்டு நம்ம இடங்க நம்ம இடம் இதுதான் நம்ம இடம் ஸோ
ஐயோ ஐயோ ராக்கெட் இல்லை கிழிஞ்சது. கீழே குடி. எப்படி எங்க வச்சானே தெரியல மாமானே. உடச்சிட்டான் உடச்சிட்டான். என்னங்க இவன் இப்படி போட்டு வச்சிருக்கான்? நல்லா வச்சிருக்கான். அங்கே பாருங்க போட்டான். AK-47 நானும் ஏக்கி தானே. இருங்க நான் ஒன்றே திண்டுக்கிறேன். நான் கூறக்கூடாது. ஃப்ரெண்டை பிடிச்சி விளாண்டாதாங்க நல்லாயிருக்கும். என்ன ஆச்சு? எங்க நான் என்னோடய ஃபேஸ் இதை எடுத்துக்கிறேன். சுத்தமாக ஸ்னைப்பர் கூட தெரியாது. பிளாக் கலர்லாம் தெரியும். மறைக்குதுங்க.
உன்னை பாருங்க ஓவரா பண்ணுறேன். சத்தியமாக நான் 100 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்க மாட்டேன். நான் 5 மேட்ச்சு கம்மியாக தான் வச்சுட்டேன். Three, two, one. Get cracking. ஆடே என்ற கன்றாவி முதவிடே நாங்கள் தான்டா தனி ஒருவன் உலகத்தின் தடைகள் தனி ஒருவன் ஒன்று கூட இல்லை. jetpack है. இன்னைக்குன்னு பார்த்து என்ன லக்கு எனக்கு. இங்கே பாருங்க தண்ணிக்குள்ளெல்லாம் போய் கொடுது. இல்லை எங்கேயாச்சும் நம்புற மாதிரி. என்னது நான் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். அவங்களால சுடவே முடியாது.
இல்லை ஆளக்கணும். கிழிஞ்சது. ஸ்லோ கனெக்ஷன். மறுபடியும் இன்னொருத்தர் இப்போ தெரியுதா? மறுபடியும் நான் ஃபேஸ் மாஸ்க் வச்சுட்டேன். ஃப்ரெண்டு கொடுக்குறது இந்த மாதிரி தான். பாம்பு கருப்புடா நெருப்பு. இந்த கருப்பு வச்சோன்னே தான் நல்லாவே விளையாட முடியுது. அட பாவி, ஒரேடி அம்மில் தூக்கிட்டானுங்க. அடி அட பாவீங்களா. கிழிஞ்சது ஒன்று கூட இல்லை. நல்ல இடத்துக்கு வந்தா சோக்கா. என்னங்க இது? ஸ்லோ கனெக்ஷன் வருது. நாளைக்கு நான் கேங்ஸ்டர் வேகாஸ் போடுவேன், பார்த்துக்கோங்க நீங்களே. கேங்ஸ்டர் வேகாஸ் போடுவேன். ஓகே, சரி இது போதும். என்னோட டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா எங்கள் அப்பா பின்னி எடுத்துக்குவேன். ஓகே, டாட்டா பாய், see you. நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நாளைக்கு இந்த வீடியோ வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க.
நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அதே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய். இருடா டேய். பாய்.